ஹலோ மக்களே, நம்ம நிறைய பேருக்கு சன்கனூர்னால பேர்ட் பைட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். எதனால கிடைக்குது, என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட பேர்ட் பைட்டிங் அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் பேர்ட்ஸ் கடிக்கிறாங்க? an expression of no. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை ஸ்டாப் பண்ணுங்க, அவங்களுக்கு பிடிக்கலங்கிறது அர்த்தம். பேர்ட்ஸ் குழந்தைங்க கூட தான் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதே அறிவு தான் பேர்ட்ஸுக்கும் இருக்கும். குழந்தைங்கள அவங்க கம்ஃபர்ட் ஜோன் மீறி அவங்கள கொஞ்சம் போது அவங்க நம்ம கை வச்சு தள்ளி விடுவாங்க. சோ பேர்ட்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கை கிடையாது தள்ளி விடுறதுக்கு. சோ கடிக்க மட்டும்தான் செய்வாங்க. சோ அவங்க கடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலங்கிறது அர்த்தம். சோ அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். அது நீங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்த பண்ணும்போது உங்க மேல கோபம் ஜாஸ்தியா வரும். சினாரியோஸ்ல பேர்ட் வந்துட்டு பறந்து போய் அட்டாக் பண்ணும். எப்படின்னா இந்த கழுத்துல இருக்க முடியெல்லாம் லயன் மாதிரி விரிச்சுட்டு அவங்கள அட்டாக்கிங் மோட் போகும். அட்டாக்கிங் மோட் போகுதுன்னா அவங்க ஒரு விஷயத்த த்ரெட்டா நினைச்சா மட்டும்தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஷேப்பா இருக்கலாம், ஒரு கலரா இருக்கலாம், சில டைம்ஸ் ஹியூமன்ஸா கூட இருக்கலாம். ஹியூமன்ஸ் கிட்ட ஒண்ணு நீங்க திட்டிருப்பீங்க, இல்ல அவங்கள த்ரெட்டுன்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு கலர்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம். சோ இதனால அவங்க உங்களை அட்டாக் பண்ணிருக்கலாம். சோ இந்த விஷயத்த நீங்க தான் உங்க பேர்ட் கிட்ட என்னங்கறத அப்சர்வ் பண்ணுங்க. ஹார்மோனல் சேஞ்சஸ் அது ரொம்ப காமன், அது கொஞ்ச நாள்லயே சரியாயிடும். சோ அது மீறியும் உங்களுக்கு கடிக்கிறாங்கும் போது இந்த ரீசன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணுங்க.